வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் நீங்கள் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் நம்ம லாகின் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுன்றது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் பார்த்துங்க. ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் வித் யாகு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெபாசிட்டரி எதனா கிரியேட் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போதைக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஒரு புது ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரெபாசிட்டரி அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நியூ ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி நேம் கொடுக்க வேண்டியது தான். ஸோ நான் வெப் டிசைன் அப்படின்னு வந்து ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து புதுசாக இருந்தால் புதுசாக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வெப் டிசைன் இது வந்து இஸ் அவைலபிள் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க ஒரு ஏற்கனவே கொடுத்த ஒரு நேமை திரும்ப இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து நாட் அவைலபிள் வந்துடும். ஸோ அது நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரெபாசிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கணுமா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ரைஸ் ஆகும். இப்போ பப்ளிக் அப்படின்னா யார் வேணாலும் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரைவேட் அப்படின்னா நம்ம அது யாரும் வந்து வியூ பண்ண முடியாது. அதாவது நம்ம பர்டிகுலராக வந்து யாருக்கு நம்ம வந்து சொல்கிறோமோ அவங்கள மட்டும் நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ பப்ளிக்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் நம்ம வியூ பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் மீ அப்படின்னு வந்து ஒரு இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ இப்போ ரீட்மி கொடுத்து நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு டைரெக்டாக வந்து நமக்கு அந்த சைட் உள்ளே வந்துடுச்சு. இப்போ ஒரு வெப் டிசைன் வந்து ஒரு ரெபாசிட்டரி இஸ் நத்திங் டு தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோல்டர். ரைட். க்ளவுடில் லேர்ன் வித் யாகுன்ற ஒரு ஐடியில் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து கிட்டப்பில் லேர்ன் வித் யாகுன்ற ஒரு ஐடியில் அதில் வந்து வெப் டிசைன் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் ஃபோல்டர் தான் இஸ் கால்ட் ஆஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபோல்டர் உள்ள தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்த ஃபைலையும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோட அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 2 விதமாக எடுத்துன்னு வரலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட் மூலியமாகவும் எடுத்துன்னு வர முடியும், கிட்டப் மூலியமாக எடுத்துன்னு வர முடியும். கிட்டப் மூலியமாக வரும்போது ட்ராக் அண்ட் ட்ராப் தான். கிட் மூலியமாக வரீங்கன்னா கமாண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்டர்வியூவில் கமாண்ட் தான் கேட்பாங்க. அதனால் வந்து கமாண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்மி கொடுத்ததுனால நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜ் உள்ள வந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிட்டப்பை பற்றி தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்மி கொடுத்துட்டு உள்ள வந்து நேர்ந்துடலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஃபைல்னா இப்போ ஆட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், இப்போ அப்லோட் பண்ணணுமா, இப்போ அப்லோட் பண்ணணும்னா இப்போ அங்கேருந்து கிரியேட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சைட் உள்ள வந்துடுச்சு இல்லையா, இது அதாவது ஒரு அவங்க அந்த வெப் டிசைன் உள்ள வந்துடுச்சு. இப்போ ரீட்மி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இன்னொரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணுறேன், நியூ ரெபாசிட்டரி. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், வெப் டிசைன். இப்போ நான் இங்கே பாருங்கள், நான் வெப் டிசைன் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ தான் வந்து ஒரு ரெபாசிட்டரி நம்ம வெப் டிசைன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே நேமில் நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணால் அங்கே ரெபாசிட்டரி வெப் டிசைன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியாது, டூப்ளிகேட் இது வராது. ஸோ அப்போ நான் வெப் டிசைன் 1ன்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு அவைலபிள் வந்துடும். ஸோ இப்போ அதே தான் இதையும் நான் பப்ளிக்கில் கொடுக்குறேன். இப்போ நான் ரீட்மி கொடுக்கல, ரீட்மி கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரீட்மி கொடுக்காம நான் கிரியேட் பண்ணால் எனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ ரீட்மி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. எப்படி வந்து ஒரு ஃபைலை லோக்கலில் வந்து ஒரு ஃபைல் எப்படி வந்து நம்ம இந்த கிட்டப் ரெபாசிட்டரி உள்ள நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதுக்கான அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவனே இங்கே கொடுத்துருப்பான். இந்த கமெண்ட்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ கிரியேட்டிவ் ஒரு ஃபைல் இங்கேயே ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இது இங்கே கொடுத்துருப்பா ட்ராக் ஏ ஃபைல் இயர் டு ஆட் தெம் டு யுவர் ரெபாசிட்டரி. இப்போ நம்ம லோக்கலில் நான் இங்கே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், இந்த லோக்கலில் வந்து எனக்கு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல வந்து கிட்டு இது கிட்
இப்போ ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துக்கலாமே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே வந்து நான் கிளாஸில் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ்லேருந்து நான் ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ அஜைல் வந்து ஒரு மெத்தடாலஜி, அது ஒரு பிடிஎஃப் ஃபைல். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே விடணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நான் விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் நான் கமிட் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு என்ன ஆகும்னா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைல் இன்னும் நான் ட்ராக்கிங் சரியாக வரல. ஸோ நான் திரும்ப ஒரு டைம் ட்ராக் பண்ணுறேன். இந்த ஃபைல் இல்லையா, இந்த ஃபைல் ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஓகே இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு பாருங்கள், அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. அப்லோடிங் ஒன் ஃபைல். நான் கமிட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் டிசைன்ன்ற ஒன்று உள்ள நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வராது. இப்போ கமிட் கொடுக்காம நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் வெளியே போயிடும். ஸோ நான் கமிட் கொடுத்தா மட்டும் தான் நான் பண்ணணும், அது அந்த ஃபைல் வந்து உள்ளே வரும். இப்போ அந்த ஃபைல் நேம் வந்து பிடிஎஃப் ஃபைலு, அது இங்கே வந்து அஜைல் மெத்தடாலஜி. நம்ம இப்போ வந்து ட்ராக் பண்ணி இப்போ உள்ள விட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எதனா கொடுக்கணும்னா இங்கே கமாண்ட் கொடுத்துக்கலாம், எதனா ஆப்ஷன் ஆட் பண்ணதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கமிட் அப்படி கொடுத்த உடனே நான் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெப் டிசைன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள இங்கே அந்த ஃபைல் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நீங்கள் வந்து கோ எனிவேர், கோ அண்ட் டேக் தட். நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணலாம், GitHubல வந்து லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்டரியில் ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா GitHubை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க கமிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வெப் டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, இப்போ அதில் எப்படி ஃபைல் ஆட் பண்ணுறது. இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், நம்ம அது உள்ளமா வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து வெப் டிசைன் அப்படின்னு வந்து ஒரு சைட் இருக்கு இல்லையா, வெப் டிசைன்றது ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம், இப்போ இதில் நம்ம ரீட்மி கொடுத்துருந்தோம். ஸோ ரீட்மி கொடுத்ததுனால நமக்கு டேரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் எப்படி ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே ஆடில் போய்ட்டு அப்லோட் ஃபைல் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லாஸ்ட் டைம் வந்த மாதிரி அது அந்த ஸ்க்ரீனிங் வந்துடும். ரைட். இப்போ நம்ம அப்லோடில் கொடுத்த உடனே நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ட்ராக் தி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், இப்போ இதில் வந்து நான் வேற ஒரு ஃபைலை வந்து நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏடிஎஸ் ஏதோ ஒரு யூனிட் இருக்குன்னா, இப்போ ஏடிஎஸ் வந்து நான் இப்போ எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் இங்கே விடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஃபைல் வந்து எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஏடிஎஸ் யூனிட் 3 அப்படின்றது வந்து ஒரு ஃபைல் இது. ரைட். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்துடுச்சு. இப்போ நான் கமிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கமிட்டில் வந்து சேஞ்சஸ் வந்துடும். கமிட் கொடுத்த உடனே இந்த ஃபைல் வந்து எனக்கு அப்லோட் ஆகி நமக்கு என்ன ஆகணும், ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ல வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். 2 ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ரீட்மி கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க ரீட்மி கொடுத்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. ரீட்மி பற்றி எனக்கு பேசிக்காக GitHub பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ரீட்மி கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ரீட்மி கொடுக்காம நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவனே வந்து பேசிக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், உள்ளே பண்ணோம். இதில் என்ன ரீட்மியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ரீட்மியில் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஏடிஎஸை பற்றி நீங்கள் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இங்கே கீழே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து என்ன பண்ண ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். சரியா. இப்போ இந்த ஏடிஎஸ்ன்றது என்னன்றது என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்னலாம் பண்ணலான்றது என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வைக்கிறது தான் வந்து ரீட்மியோட ஆப்ஷன். ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GitHubல வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கான கமாண்டு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி வே வி ஆர் கோயிங் டு யூஸ் டு பி இன் எ DevOps ப்ராசஸ்.